குட் மார்னிங். சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல், வெண்பொங்கல், மிளகு போட்ட வெண்பொங்கல், சாம்பார். மேலேயே ஊற்றிக்கிறேங்க. அந்தம்மா நெய் வாசனை தூக்குதுங்க. ஊற்றிக்கிட்டேன் என் ஒய்ஃபோட ஆசைக்கு. மசால் வடை, காலையிலே வடை, ஒரு வடை. சுட சுட இருக்கிறான், சுடாக இருக்கிறான், கையெல்லாம் கொதிக்கிறான், சாப்பிட முடியாமல் தவிக்கிறான். ஆஹாஹா, என்ன டேஸ்ட் ஐயோ, சூப்பர் டேஸ்ட் கட்டமா, செம்ம டேஸ்ட். பொங்கல் வீடியோ போடலாம்ல ஒரு நாளைக்கு. எல்லாம் கேட்குறாங்க. நிறைய பேர் உனக்கு இதில் சொல்கிறாங்க. கடைசியில் தான் சொல்கிறேன், நிறைய பேரில் நீ டெய்லி ஒரு சமைக்கும் போது சொல்லு, நான் வரேன். உன்னையும் பார்த்த மாதிரி திட்டுறவங்களாம் உன்னையும் திட்டுவாங்கல்ல. சரி, எல்லாரும் அன்பாக தான் பேசுவாங்க, என்ன திட்ட மாட்டாங்க, என்ன தான் திட்டுவாங்க. உட்காந்து சாப்பிடுடான்னு. நாங்களே இப்போ தமிழ் சங்கத்துக்கு ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. லஞ்ச் அங்கே தான். எல்லாம் முன்ன போனதே இல்லை இது மாதிரி விஷயம்லாம். முன்ன போயிருக்கோம். அதுக்கப்புறமா எல்லாமே ஜாதி சங்கம் ஆயிடுச்சுங்க, ஏரியா சங்கம் அது மாதிரி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் கூட்டாவில் இருக்க மாட்டோம், எல்லாருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர், அண்ணன் தம்பியா சகோதரத்தோட போகிறோம். என்னைக்கு மக்கள் அதிகமானாங்களோ 2010-12 அப்புறமா எல்லாம் நான் கோயம்புத்தூர்காரன், நான் ஒரு தஞ்சாவூர்காரன், நான் புதுக்கோட்டைக்காரன், நான் சேலத்துக்காரன், நான் மதுரைக்காரன் அப்படின்னு இவங்க டீம் ஆகிட்டாங்க. நல்லா பேசுவாங்க. பின்னாடி போயிட்டுல இருந்தாலும் ஸ்ரீலங்கா அப்படிதான். இவன் வடக்கத்தியா, இவன் தோட்டக்காரன், இவன் ஜஃப்னாக்காரன், கிளிநொச்சிக்காரன் அப்படின்னு ஒருத்தன் சண்டை போடுவான். மலேசியன் சிங்கப்பூர் ஊரான்னு சொல்லுவானுங்க. போறது நிறுத்தினேன் 2010 ஐயோ, இது நம்மளுக்கு ஏவாதுப்பா. இதெல்லாம் பின்னாடி காசி பேசுறதுலாம் நல்லா பழகுவாங்க. அவங்களுக்கு அவங்க ஆட்களோட தான் இருக்கணும். அது என்னதான் அவங்க செய்வாங்கன்னு தெரியாது. என்ன தமிழ் பழகுவாங்க. இதுதான் தமிழோட பரப்பு. நண்டு கூட்டம் தான் என்னமோ. உண்மையாக சொல்கிறேன், அது எத்தனை பேரை பாதிக்க. உடனே எல்லாரும் கொடியை தூக்கின்னு வந்துடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, எல்லாமே சக்தி பண்ணி தான் இருக்காங்க. நான் உண்மையாக பேசுறதால எனக்கு தெரியும். 28-29 வருஷமா நான் பார்க்குறேன் எல்லாரையும் தான். உண்மையாக பேசுகிறேன். சரி, நான் பேசுறது அவங்க இருந்துட்டு போகிறாங்க, நம்ம நல்லவனா இருந்துட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகலான்னு சொல்லிட்டு அடிக்கடி கூப்பிட்டா போகிறேன். ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டா போகிறேன். மற்றபடி இல்லைன்னா சோஷியல் லைஃபே கிடையாது எனக்கு. ஒரு 15 வருஷமா அப்படியே ஐசோலேட் ஆகி தான் இருப்பேன். ஸோ இது மாதிரி எல்லாரும் ஒன்றா இருங்க, மனிதநேயத்தோட பழகுங்க. மதம், மொழி, இனம், ஜாதி இதெல்லாம் இல்லாமல் சமத்துவமான மனிதர்களை வாழ்ந்தீங்கன்னா தான் நீங்கள் உண்மையான மனிதனாக வாழ முடியும். இன்ஸ்டாகிராமில் போடுறது இல்லை, வாழணும். அதான் முக்கியம். ஓரளவுக்கு நான் வாழ்கிறேன், இருந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். சண்டை போட்டாலும் ஒரே மாதிரி தான் சண்டை போடுவேன். அன்பாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். இவ்வளோ தான் வாழ்க்கை வாழ்வதற்கு. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் ஃபீஸ்ட். I love you. Thank you everyone. God bless you.